Welcome. As we completed Unit 1 in a DBMS, from that Unit 1 we learned what is database, what are the characteristics of database, what are the functions of database, what is the database languages and difference between the file management system and data management system, and finally the applications of databases. You know very well, nowadays database uses in many applications, we already know about that, but here we using some of the tools or software to create a innovative and more attractive databases. Here we using a SQL tool, that is a structured query language. Using of this tool we can able to create a more innovative and attractive web pages. Now I explain the SQL queries in Tamil. From that only you can able to easily write a queries. ஸோ ஃபர்ஸ்ட் SQL அப்படிங்கிறது ஒரு டூல்ஸ். இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மோர் நம்பர் ஆஃப் இன்னோவேட்டிவ் அண்ட் அட்ராக்டிவ் டேபிள்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேபிளை என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே விட மாட்டோம். அந்த டேபிள்குள்ளே சம் ஆஃப் த ஃபீல்டை இன்சர்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு, நான் தப்பாக ஃபீல்டை என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுவேன். இல்லை அந்த ஃபீல்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணிடுவோம், இல்லை ஆல்ட்ரு பண்ணுவோம். இல்லை சம் பர்டிகுலர் காலம் ரோ மட்டும் எனக்கு வேணான்னா அதை மட்டும் தனியாக டெலீட் பண்ணுவோம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக டேபிளே வேண்டாம் அப்படின்னா டேபிளை மொத்தமாக ட்ராப் பண்ணி தூக்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே SQL அப்படிங்கிற ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இங்கே நம்ம மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா எல்லா கையிலையுமே இப்போ மொபைல் தான் இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சமாவது இன்னோவேட்டிவாக அந்த ப்ரோக்ராமை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆஃப்டர் தட் வந்து Oracle SQL ஸ்டார் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து SQL ரன் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். ஆன்லைனில் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி SQL ரன் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். விச் ஒன் இஸ் பெஸ்ட்டோ அதை வச்சு பண்ணுங்கள். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எல்லாராலையுமே பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து ஓஎஸை பொறுத்து SQL இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு கற்றுப்போம். இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணி கற்றுப்போம். அதுக்கப்புறம் Oracle SQL ஸ்டார் ப்ளஸ்ங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கற்றுத்தரேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை நான் அட்ராக்டிவாக இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கொரி எழுதணும். தட் இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் டேபிள், டேபிளோட நேம் STU அப்படின்னு வச்சுப்போம், ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்க போகிறோம். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இன்டீஜரில் இருக்கலாம். தென் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நேம். இந்த நேம் வந்து வேர்கேரில் இருக்கலாம், வேர்கேர். ஸோ வேரியபிளுக்கு லென்த் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஒரு நேமுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் அசைன் பண்ணி நம்ம கேரக்டரை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட். டேபிள் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஸோ ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த டேபிளில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது, நேம்னு ஒரு காலம் இருக்குது. இந்த டேபிள் இப்போ எம்டியாக இருக்குது. இந்த டேபிள்குள்ளே இப்போ நம்ம சம் சர்டைன் ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு நம்பர் ஆஃப் 100 ரெஜிஸ்டர் நம்பர் 100 நேமை இன்சர்ட் பண்ணலாம், அதில் அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக. இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட்டில் இன்சர்ட் இன்டூ நம்ம டேபிளுக்கு என்ன நேம் வச்சோம், STU. STUவில் நம்ம வச்சது ரெஜிஸ்டர் நம்பர் கமா நேம், இது ரெண்டும் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு இப்போ நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேல்யூவில் என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம், ரெஜிஸ்டர் நம்பருங்கிறத 1 கொடுப்போம். தென் அதோட நேமை வந்து AAA. இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். செமிகோலன், எக்ஸிக்யூட். இப்போ ரெக்கார்ட் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எனக்கு ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் செகண்ட் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ செகண்டுக்கு நேம் 2ன்னு கொடுக்க போகிறோம். அதோட வேல்யூஸ் BBBன்னு கொடுக்குறேன். ஸோ அனதர் ரெக்கார்ட் இன்சர்ட்டட். தென் ஐ ஆல்சோ இன்சர்ட்டட் 3 கமா அதோட வேல்யூஸ் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா CCC நேம். ஸோ எக்ஸிக்யூட். அப்போ 3 ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 ரெக்கார்டும் எனக்கு இன்சர்ட் ஆகிருக்கா இல்லையா, நான் இதை எப்படி செக் பண்ணுறது, இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ செக் பண்ணுறதுக்கு தான் அடுத்த கொரி எழுத போகிறோம். தட் இஸ் செலக்ட் கொரி. செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண ஒரு டேபிளை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செலக்ட் ஆஸ்ட்ரிச் ஃப்ரம்
டேபிளோட நேம் என்ன கொடுத்துருந்தோம், STU. ஸோ செமிகோலன். ஸோ இதில் ஏதோ சம் எரர் மெசேஜ் இருக்குது, நான் கிளியர் பண்ணிடுறேன். எக்ஸிக்யூட் இப்போ வந்துருச்சு. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் நேமுங்கிற 2 ஃபீல்டு, ரெஜிஸ்டர் நம்பர் 1க்கு AA கொடுத்தோம், 2க்கு BB கொடுத்தோம், 3க்கு CC கொடுத்தோம். ஸோ எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேபிளில் நான் நிறைய அப்டேஷன் பண்ணலாம். எனக்கு இந்த 2ங்கிற ரெஜிஸ்டர் நம்பருக்கு BBங்கிற நேம் கிடையாது, நான் மாற்றி பண்ணிட்டேன், EEன்னு வரும். ஸோ நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்டர்னு சொல்லலாம், மாடிஃபைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த டேபிளே பிடிக்கலன்னா ட்ரா பண்ணி எடுத்துடலாம். சம் ஃபீல்டை மட்டும் எனக்கு இந்த 3ங்கிற ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ணி வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது அதோட பர்டிகுலர் ரெக்கார்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ண முடியும். அது மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் பண்ண போகிறேன் என்னோடய டேபிளை. ஸோ என்னோடய டேபிளை அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ண போகிறேன், அப்டேட்டுக்கு குறி எழுதுகிறோம். அப்டேட் டேபிளோட நேம் STU. எனக்கு அடிக்கடி டேபிள் நேம் மறந்து போயிடுது, அதான் யோசிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டுங்கிற STUங்கிற டேபிள் நேமை என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா நேம் செட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் டு என்ன நேம் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில் அந்த நேமை கொடுக்குறேன். EEE அப்படிங்கிற நேமை நான் செட் பண்ணுறேன். யாருக்கு செட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ வேர் யார், ரெஜிஸ்டர் நம்பர் 2 உள்ளவங்களுக்கு, ரெஜிஸ்டர் நம்பர் 2ன்னு இருக்கிறவங்களுக்கு நான் அந்த நேமை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ செமிகோலன். ஸோ அப்டேட் ஸ்டூடெண்ட் டேபிளோட நேமை செட் அப்படிங்கிறது கீவேர்டு. நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். EEன்னு வேர் ரெஜிஸ்டர் நம்பர் 2 உள்ளவங்களுக்கு எக்ஸிக்யூட். ரெக்கார்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது ரெட் கலரில் லெட்டரில் தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு ரெக்கார்டு அப்டேட் ஆகிடுச்சு. நான் இதை எப்படி செக் பண்ணுறது, ரெக்கார்டு அப்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் திரும்பவும் செலக்ட் தான். செலக்ட் ஒரு யூஸ் பண்ணி தான் செலக்ட் ஆஸ்ட்ரிச் ஃப்ரம் நம்ம டேபிளோட நேம் STUங்கிற டேபிள் நேம் வச்சுருந்தோம். தென் செமிகோலன். இப்போ பாருங்கள் 2ங்கிற ரெஜிஸ்டர் நம்பருக்கு EEE அப்படின்னு எனக்கு ரெக்கார்ட் அப்டேட் ஆகிடுச்சு. தென் நான் இப்போ வந்து ஒரு டேபிளை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டெலீட்டுங்கிற கொரியை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலீட்டுங்கிற கொரி யூஸ் பண்ணி டெலீட் டேபிளோட நேம் STU. எதை மட்டும் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலீட் டேபிள் என்ன STU அப்படிங்கிற டேபிளை டெலீட் பண்ண போகிறேன். அதில் வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி எதை மட்டும் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 2 இவங்களோடதை மட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். அப்போ இவங்களோட பர்டிகுலரோட ஃபீல்ட் மட்டும் எனக்கு டெலீட் ஆகிடும். ஸோ தென் நான் ட்ராப் பண்ண போகிறேன் ஒரு டேபிளை. ஸோ ட்ராப் டேபிளோட நேம் என்ன வச்சுருந்தோம், STU. இப்போ எக்ஸிக்யூட் டேபிள் ட்ராப்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ எனக்கு இந்த கம்ப்ளீட் டேபிளே எனக்கு டெலீட் ஆகிடுச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. இனிமேல் நான் செலக்ட் கொரி யூஸ் பண்ணி எனக்கு இந்த டேபிளை நான் போட்டாலும் எனக்கு இந்த டேபிள் டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ எரர் வந்துருச்சு. ஸோ பிகாஸ் நம்ம இந்த டேபிளை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு SQL யூஸ் பண்ணி ஒரு டேபிளை ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ண டேபிளில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதெல்லாம் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி பார்க்குறது, திரும்ப சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுறது, ஒரு டேபிளில் டெலீட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, இந்த கொரிஸை இப்போ பார்த்துருக்கோம். இந்த SQL ப்ராக்டிஸ் IDE அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆன்லைன் எடிட்டர் யூஸ் பண்ணி இன்னும் நிறையா கொரிஸை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிகாஸ் இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் இப்போ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ரன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் எப்போவுமே டேட்டாபேஸ் அப்படிங்கிறது ஒரு அட்ராக்டிவான பேக்கெண்டு. ஒரு ஃப்ரண்ட்-எண்டில் நம்ம என்ன ப்ரோக்ராம் வச்சுருந்தாலும் பேக்கெண்ட் கனெக்ட் பண்ணாமல் நம்ம ஃப்ரண்ட்-எண்டில் ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறது டோட்டலி வேஸ்ட். நம்ம தெரிஞ்சுக்கிறதும்
கஷ்டம். ஸோ எப்போயுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஒரு பேக் எண்ட் இது ரெண்டுமே நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் ஓரளவு அடுத்து நீங்கள் பிஜி படிக்கும் போதோ ஒரு வேலைக்கு போகும்போதோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல்லை நல்லா ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லைஃப் டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எஸ்கியூஎல் ப்ராக்டிஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குது, பேசிக் கொரீஸ் என்னென்ன எழுதலாம், பிகாஸ் ரொம்ப எலாபரேட்டாக இல்லாட்டியும் கொஞ்சம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பாரு, ரொம்ப இனோவேட்டிவாக உள்ளே போகாதீங்க. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் யூனிட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் யூனிட்டுக்கு அப்புறம் டேரெக்டாக தேர்ட் யூனிட் போகிறோம். செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான், ஏன்னா அப்போ தான் அந்த கண்டினியூட்டி இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் படித்த டிபிஎம்எஸ் லாங்குவேஜஸ் தான் அப்படியே தேர்ட் யூனிட்டுக்கு வருது. செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனோவேட்டிவாக கீஸு இதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். தேர்ட் யூனிட் முடிச்சுட்டு நீங்கள் செகண்ட் யூனிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஸோ அதனால் கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.